எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் எடுக்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வழியாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ என்ன பண்றோமோ அதுதான் பண்ண முடியும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் நம்ம ஒரு முடிவு பண்றோம். கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவங்க இல்லை அந்த சக்சஷன்ல ஒப்பந்த பணியாக இல்ல நம்ம கணக்கெடுப்பு நடந்த பிறகு நம்ம வெளியிடுவோம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்கிட்ட நிறைய ஒப்பந்த தொழிலாளர் வந்து பேசினாங்க. அவங்க விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு பேர் கணக்கெடுத்து முடிச்ச வரைக்கும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நம்ம வெளியிடுவோம், நம்மளுடைய அவங்க சிஸ்டம்ல கொண்டு வருவோம். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது, அவங்க என்ன ஒப்பந்தத்துல என்ன மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸ்கில்டா அன்ஸ்கில்டு லேபரா இருக்காங்களா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பதான் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிற பண்ணிப்போம். இல்ல பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பா தேவைப்படுது. இதுல பல அளவுலையான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்கும்ன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். சோ இது ஒரு இடம் மட்டும் இல்ல, இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதுல சம்பந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பா கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்ல, இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய புகார்கள் வந்திருக்கு. சோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியா ஒரு செல் கூட ஓபன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா நம்ம இது தனியா ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். ஏன்னா நிறைய இடத்துல கோயில் நிலங்கள், அப்புறம் ஏரி, அப்புறம் குளங்கள், நீர்நிலைகள் நிறைய இடத்துல பத்திரம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நிறைய இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதாகவும் நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. அனைத்தும் துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பத்திரப்பதிவுத்துறையில துரிதமாக விசாரிக்கப்பட்டு அந்த பத்திரங்கள்லாம் ஸ்கோல்டு பண்ண வேண்டும். எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள், எதனால யார் பண்ணா எப்படி பண்ணாங்க, ஏன்னா யாருடைய சம்பந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அந்த பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ரார், அப்புறம் அதுல யார் அங்க இருந்தாங்க, யார் மூலமா நடந்துச்சு, இது அப்ப இருந்த துறையில யார் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்தா, இது அனைத்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய போலி பத்திரங்கள் இப்ப புகாராக வந்துட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல. இது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய விசாரிக்கப்பட வேண்டிய கட்டாயம். ஆமா, இப்ப வந்தவொடனே இவ்வளவு பெரிய விசாரணை இதுக்கு முன்னாடி இந்த அரசு நடந்திருக்காங்க. இப்ப இந்த இதுல நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் விரிவானத்துக்கு உடனே சிபிசிஐடி கொடுத்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவு துறையில நடந்த மோசடி புகார்கள் கொடுத்து 1வது சிபிசிஐடிக்கு போயிருக்காங்க. 1வது யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, 1வது எவ்வளவு பெரிய பிரச்சனை கைப்பற்றிருக்கா. ஆனா பல புகார்கள் இருக்கு. நம்ம எதெல்லாம் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுதோ, எதெல்லாம் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர்என்சில இருந்து பத்திரம் முடிக்க கூடாதுன்னு தொடர்ந்து அந்த ஜேசி புகார் அளிச்சுட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிஞ்சிருக்காங்க. அதுல ஹெச்ஆர்என்சியை நிறைய பேர் ரிலேட் பண்ணி சொல்றாங்க. ஹெச்ஆர்என்சியில அவங்களுடைய வேலையை அவர் கரெக்டா அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி பத்திரப்பதிவு நடந்திருக்கு. மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. அங்க அதிகாரிகள் மட்டத்திலும் அதுக்கு மாவட்ட மட்டத்திலும் இன்னும் வேற எங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ கண்டிப்பா விசாரிக்கப்பட வேண்டும். அந்த துறை அமைச்சர்களும் இது மாதிரியான எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள் நடந்திருக்கோ அந்தந்த துறை அமைச்சர்கள் கடந்த சில நாட்களாக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா வேற ஏதாவது பொதுமக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரியான போலி பத்திரங்கள், நீர்நிலைகள், புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் கோயில் நிலங்கள் இது மாதிரியான வந்திருந்தால் கண்டிப்பா கவனத்துக்கு கொண்டு வாங்க. விரிவான விசாரணை நடத்தப்படும். நிறைய கேஸ் ஃபைல் பண்ணாம கடந்த 5 வருஷத்துல ஒருநாவது சிபிசிஐடி போயிருக்கான்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா இல்ல இதெல்லாம் ஃப்ராட்லண்ட் கேஸ். இது முறைகேடு. இது கிரைம் அஃபென்ஸ். இது கண்டிப்பா கிரிமினல் அஃபென்ஸ், சிவில் டிஸ்பியூட் இல்ல. இது சொத்து பிரச்சனை இல்ல ஃபேமிலி டிஸ்பியூட்லாம் இது முற்றிலும் கிரிமினல் விசாரணை செய்யப்படிய வழக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நீங்க புறம்போக்கு நில நீர்நிலைகளா அவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்க அரசுக்கு தெரியாமல் நீங்க பத்திரம் முடிக்கிறது முற்றிலும் குற்ற சம்பவம். அது கண்டிப்பா அது விசாரிக்கப்படும். அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையா? நீங்க யூகத்தின் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தா இல்ல யாருக்கு பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படலையா? அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல வேண்டும்? திமுக சொல்லக்கூடிய இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இத்தனை 5 வருஷமா இந்த இடத்த பதிவு செய்ய முடியல, நாங்க பதிவு செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தோம். பரந்தாமன் ஒரு வார்த்தை சொல்றாரு, பழனி போய்
மொட்டை போடலாம் இல்ல பத்திரப்பதிவு துறையில இப்ப நீங்க இந்த இது மட்டும் இல்ல, நாங்க தான் சொல்றோமே, இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளவு பேர் சஸ்பென்ஷன்ல இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்கங்க வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் நடந்து பத்திரப்பதிவுல. நாங்கள் இப்போ ஓப்பனா சொல்றோம், பத்திரப்பதிவு துறையில கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் இருந்தால் கொண்டு வாங்க, எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கவும், கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்யப்படும். ஏன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதுல எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவில் யாரையும் மன்னிக்கும் பட்சத்தில் கண்டிப்பா 100% நடவடிக்கப்படும். வேற ஏதாவது மதுரையில திருமாவளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறாரு. இல்ல அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பா திமுகவா இருக்கும். ஏன்னா திமுக செஞ்சு இல்ல திமுக இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது அண்ணன் சொன்னது இப்ப திமுக தான் வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்க திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டுதான் இருக்காங்க. மீண்டும் ஒன்னு சொல்றோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சியில் ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேல பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக, அவங்களுடைய தலைமை சார்பாக, செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்பவும் சொல்றோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா இல்ல அதை தெளிவா தான் அங்கிருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, இது எம்எல்ஏக்களும் நீங்க பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களிச்சாலே அரசை டிஸ்மிஸ் பண்றோம், அரசுக்கு எதிராக பண்றது. சோ அதை தானே அவங்களுடைய முயற்சி. சோ அந்த முயற்சி தானே இப்ப அவங்க கொண்டு வருவதற்காக விலை பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்ப வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதானே சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்ப வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா அதாவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தாங்க? இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்னு திமுக தனியா நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக ஓடலாம் இல்ல, திமுக தனியா நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வராது. திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெரும்பான்மை அவங்க வந்து 18, 19, 20% தாண்டதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் ஐயுஎம்எல் இருந்தனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்ப இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்துதான், பாமக எல்லாம் சேர்த்துதான். திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது. அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அறுத்து மாட்டேங்கிறாங்க. இப்ப போன தடவை ஆட்சி அமைத்தது ஏன் 2011 2014 அவ்வளவு பெரிய படுதொழியா இருந்தாங்க? அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவர்களும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இருந்தனால காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. சோ அவங்க இவ்வளவு தூரம் சீட்டு வாங்கினதா காங்கிரஸ்னாலதான். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகள் வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. சோ அது வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜக உடனும் அதிமுக சேரணும்னு நினைச்சா யாரு கூட இருக்கும்? சோ அதனாலதான் வந்து வெளியே வர்றாங்க.
அதுல எந்த தவறும் இல்லையா? அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்யறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்ப சொல்ற காரணம் ஏதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுக உடனே பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? சோ அதை அதான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேற எந்த காரணம் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து உத்தரவு போட்டிருக்கதா ஒரு பேப்பர். இல்ல, நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில. ஏன்னா முன்னாடிலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறப்ப கட்சி அலுவலகம் அறிவாலயம் பக்கமும் போக மாட்டாரு. சென்னையில இருந்தா அறிவாலயம் பக்கமும் போறதில்ல. அந்த செனட் ஆஃப் லைன் அவர் தெருவுக்குள்ள எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்க பார்த்ததில்ல. எப்ப பார்த்தாலும் அந்த தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகார்டு போட்டு உள்ளே யாரும் அனுமதித்தில்லை. ஆனா இன்னைக்கு லண்டன்ல போய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. லண்டன்ல இருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு. அவங்க அங்கிருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளவு அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங்க லண்டன்ல இருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கிருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்திருக்காதான் இன்னைக்கு செய்தித்தாள்களை பல வந்திருக்கு. இதை தான் அனிதா